ஈரான் இஸ்ரேலினுடைய நிலைமை என்ன? என்ன மாதிரியான நடப்புகள் அரங்கேறி இருக்கிறது? ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு சரியாக இன்றோடு 1 வீக் ஆயிடுச்சு. இந்த 1 வீக்குக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் 2 நாட்டுக்குமான அழிவுகளே அகோரமானது தான். பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், ஈரானுக்கான அழிவு அதிகரிக்கும், இஸ்ரேலுக்கான அழிவு வந்து ரொம்ப 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 மைனூட்டாகத்தான் இருக்கும் என்று தான் நினச்சாங்க. அதற்கான ஒரு முன்னோட்டமாக ஏற்கனவே 2 தாக்குதல்கள் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருந்தது. அப்பொழுது ஈரானும் இஸ்ரேல் மீது 2 பதிலடிகளை கொடுத்திருந்தது. ஆனால் அந்த பதிலடிகளில் அவங்க பயன்படுத்தின எந்த ஒரு வெப்பனும் இந்த பதிலடியில் பயன்படுத்தப்படலை. அப்போ ரொம்ப ரொம்ப பலவீனமான குறைவான வெப்பன் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அது கூட இப்போ பார்க்கும்போது ஒரு யுத்த தந்திரமாகத்தான் பயன்படுத்தியிருப்பாங்களோ என்று தோணுது. அதனால தான் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஈஸியாக ஈரானை அட்டாக் பண்ண முடியும் என்று நினச்சிக்கிட்டு தான் அட்டாக் பண்ணினாங்க. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் வந்து அகோரமானதாக மாறி இருக்கிறது 2 நாட்டுக்குமே. அதிலும் குறிப்பாக இப்போ இன்றைக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஈரானுடைய 5 மருத்துவமனைகள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது எதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நேற்றைய நாள் ஷொரேகா மருத்துவமனையின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேலுக்குள்ள. எனவே அதற்கு பதிலடி என்கிறார்கள். ஷொரேகா மருத்துவமனையின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தவே இல்லை. அது ஒரு அதிர்வால் ஏற்பட்ட தாக்குதல். பக்கத்தில் இருந்த ஐடிஎஃப்பின் மீது தான் அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஏற்பட்ட தாக்குதல். எது எப்படி போனாலும் மனிதவள இழப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுக்கு 500+ மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள 40+40க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய படுகாயமடைந்தவர்கள் லிஸ்ட்டுன்னு எடுத்துக்க பார்த்தீங்கன்னா அது 500க்கு மேலே போகுது. அதுலேயும் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், இந்த கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது 40க்கு மேலே தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல், நேற்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கொத்து கொத்தாக இஸ்ரேலியர்கள் கொல்லப்படுகிறார்கள், இதற்கு பழி தீர்க்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிறாரு. 40 பேர் கொல்லப்பட்டதெல்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதாக உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இஸ்ரேலுக்குள்ள இராணுவ தணிக்கை இருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒளிபரப்பையும் நீங்கள் பண்ண முடியாது. மொபைல் ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வெளியில் போட்டால் கூட தேச துரோக குற்றமாக வழக்கு பதிவு செய்வாங்க. அதை மீறி வருகிற செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. சில ஊடகங்கள் தைரியமாக, ஹேரேட்ஸ் மாதிரி பத்திரிகைகளங்க தைரியமாக செய்திகளை சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் வெளியே வரக்கூடிய செய்திகளை பார்த்தாலே இவ்வளோ அடியான்னு பார்க்குறோம். அப்போ வராததை பார்த்தோம்னா எவ்வளோ அடி இருக்கும்னு தெரியும். எனவே 2 தரப்புக்குமான தாக்குதல்ங்கிறது 2 தரப்பும் அகோரமாக நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் பெரும்பாலும் வான் ரீதியிலான விமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஈரானுடைய தாக்குதல்கள் எல்லாமே ஏவுகணை தாக்குதல்களாக, மேக்சிமம் ஆல்மோஸ்ட் ஏவுகணை தாக்குதல்களாகவும் ட்ரோன் தாக்குதல்களாகவும் தான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 தரப்புக்குமான இழப்பு அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் திரும்ப அதை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் தாக்குதலுக்கே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவல் எடுத்துக்கிட்டா, IRGC என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுடைய எல்லா அணு நிலையங்களுக்கு தாக்கினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் தனியாக எடுத்து சேவ் பண்ணிட்டோம், அது சேஃப்டி இடத்துல இருக்குது. எனவே சேஃப்டி இடத்துல இருக்கும்போது நீங்கள் அணு நிலையம் இருக்கிற இடத்த நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் என்ன, எங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டாங்க. எனவே அணு நிலையங்களை இலக்கு வைப்பதாக கூறிக்கொண்டு தான் இப்பொழுது பொதுமக்களை இலக்கு வைத்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல். அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையில் அட்டாக் பண்ண முன்னாடியே அறிவிக்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி டெல் அவீவ் அடிப்போம் அல்லது கிரேட்டர் டெல் அவீவ் அடிப்போம், இந்த இடத்துக்கு அடிக்கிறதுனால பொதுமக்கள் ஓரமாயிருங்க, அந்த இடத்துல நிற்காதீங்க என்று சொல்லி அறிவிச்சிடுறாங்க. அறிவிச்சிட்டு தான் அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான யுத்தங்கள் பொதுவாக நடக்கக்கூடாது, ஆனாலும் நடக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஒரு மனதிருப்தி என்னென்னு சொன்னால், இஸ்ரேலுடைய முழு கவனமும் ஈரானை நோக்கி திரும்பி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது காசாவை நோக்கிய கவனங்கள், காசாவில் இப்போ அவங்களுடைய 5 பெட்டாலியன் மட்டும்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெட்டாலியன், ஆனால் வெறுமனே 10-15 பேர் கிடையாது. அதுக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்களுடைய சோல்ஜர்ஸ், அவங்கள வச்சு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வளமையாக நடந்த தாக்குதல்களை விட குறைவான தாக்குதல்கள் தான் காசாவுக்குள்ளே நடக்கிறது. காசா மக்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி, தற்போதைய நிலையில் நம்மளை விட்டுட்டாங்க ஓரளவுக்கு, அவங்க மேலே அட்டாக் நடக்குது என்கிற ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போதைய சண்டை போய்கொண்டிருக்கும் போது இந்த ஓரிரு நாட்கள் வந்து ரொம்ப கடினமான நாட்களாக இருக்க போகிறது. ஏன்னா ஈரானுடைய அட்டாக் எல்லாமே இரவு நேரத்தில் தான் இருக்கும். காலையில் ரொம்ப குறைவாக, காலை நேரங்களில் ட்ரோன் அட்டாக் தான் பண்ணுவாங்க, இரவு நேரத்தில் பேலிஸ்டிக் அடிப்பாங்க. அப்போ இந்த ஓரிரு நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்றோ வேகமான தாக்குதல்களால் இஸ்ரேல் அதிகமான அடி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஹொர்முஸ் நீர்நிலைகளையும் ஈரான் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதே நேரத்தில் அமெரிக்கா என்ன முடிவெடுக்க போகிறது என்கிற ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை. இதுதான் தற்போதைய நிலையில் இருக்குது.